Hello students. So today we are going to see about colors பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கலர் ஆஃப் சன்லைட். லைட்டோட கலர் என்னது கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது, ரைட்? ஸோ லைட் இஸ் a form of energy in the form of a wave that stimulates the retina in your eyes. லைட்டுங்கிறது வந்து இட்ஸ் a kind of energy, ஹீட் மாதிரி. இட்ஸ் ஆல்சோ a kind of energy. இது எந்த ஃபார்மில் இருக்கும்? வேவ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, அது வந்து நம்ம ரெட்டினாவை ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால தான் நம்மளால் திங்ஸை வந்து பார்க்க முடியுது. ஸோ விசிபிள் லைட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நம்பர் ஆஃப் வேவ்ஸ். நம்ம லைட்டுங்கிறது வந்து சிங்கிள் கலர் கிடையாது. இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நம்பர் ஆஃப் வேவ்ஸ். ஸ்பெக்ட்ரம்னா குரூப். ஓகே, ஸோ அதோட வேவ் லென்த் எவ்வளவு டிஃப்ரெண்ட்? 400 to 700 நானோமீட்டர். ஸோ அந்த பேண்ட் ஆஃப் விசிபிள் லைட் அப்படிங்கிறது வந்து அந்த நம்ம நார்மல் லைட்டில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள். விப்ஜிஆர்னா என்ன நமக்கு தெரியும், ரெயின்போ கலர், ரைட்? ஸோ வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இந்த எல்லா கலரும் சேர்ந்தது தான் விசிபிள் லைட். ஓகே, ஸோ வயலட் கலர் ஹேஸ் ஷார்ட்டர் வேவ் லென்த் அண்ட் ரெட் கலர் ஹேஸ் லாங்கர் வேவ் லென்த். ஸோ வயலட் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது விப்ஜிஆரில். ஸோ வயலட்டுக்கு ஷார்ட்டர் வேவ் லென்த், ரொம்ப கம்மியான வேவ் லென்த். ரெட்டுக்கு வந்து லாங்கர் வேவ் லென்த். When light ray of particular wavelength strikes the retina of our eye, the brain perceives that specific color. ஸோ அந்த பர்டிகுலர் கலரோட லைட் ரே வந்து நம்ம ரெட்டினாவை ஸ்டிமுலேட் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து அந்த வேவ் லெங்த்தை வச்சு அது எந்த கலர் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணும். When all the colors of visible light strike the retina of our eye at the same time, our brain perceives white. ஸோ எல்லா கலரும் சேர்ந்து வந்து நம்ம ரெட்டினாவில் விழும்போது நம்ம பிரெயின் அதை எப்படி அதை பர்சீவ் பண்ணும்? ஒயிட் கலராக பர்சீவ் பண்ணும். ஓகே, அதனால தான் லைட் வந்து நமக்கு ஒயிட்டாக தோணுது. This shows white is not a color at all. ஸோ இது இப்போ என்ன தெரியுது? லைட்டுங்கிற கலர் வந்து ஒயிட் கிடையாது. இட்ஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். But it is a combination of all colors. If all the wavelength of visible light gives its appearance, it's white. So அது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ். எல்லா கலரும் சேர்ந்து வந்தால் நமக்கு எப்படி அதை பிரெயின் பர்சீவ் பண்ணும்? ஒயிட் கலராக பர்சீவ் பண்ணும். தென் prism. See, prism is an object made of a transparent material like glass or plastic that has at least two flat surfaces from an acute angle. See, இந்த ஃபிகரில் தெரியுதுல பிரமிட் மாதிரி, இதுதான் ப்ரிசம். இது வந்து இந்த ஸ்பெக்ட்ரத்தை பற்றி ஸ்டடி பண்ண ஹையர் கிளாஸஸில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதான் இல்லை அப்போ படிப்பீங்க. ஸோ ஃபார் டைம் பீயிங் ஜஸ்ட் நோ வாட் இஸ் ப்ரிசம். ஸோ ப்ரிசத்தை வந்து டிரான்ஸ்பேரண்ட் மெட்டீரியல், லைட்டை அலோவ் பண்ணுற மெட்டீரியல் வச்சு தான் மேக் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக். அதில் வந்து 2 டிரான்ஸ்பேரண்ட் சைடு இருக்கும், ஒரு ஒப்பேக் சைடு இருக்கும். ஓகே, சி இந்த ஃபிகர் பாருங்கள், தட் இஸ் ப்ரிசம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் images formed in pinhole camera and plain mirror. pinhole cameraல எங்கே ஃபார்ம் ஆகும்? ஸ்க்ரீனில். plain mirrorனா மிரர் சர்ஃபஸில். ஸோ இமேஜ் ஃபார்ம்டு பை pinhole camera, the image is real. இமேஜ் எப்போவுமே தலைகீழாக தான் ஃபார்ம் ஆகும், ரைட்? அதே மாதிரி ஃப்ரண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இமேஜ் இஸ் ரியல். மிரரில் எங்கே ஃபார்ம் ஆகும்? பேக்கில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இமேஜ் இஸ் virtual. the image may not be equal to the size of object. ஸோ ஆப்ஜெக்ட் சைஸ் வந்து இங்கே ஈக்குவலாக இருக்காது. ஆனால் மிரரில் ஃபார்ம் ஆகுறது வந்து ஆப்ஜெக்ட் சைஸ் அப்புறம் இமேஜ் சைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். The image is inverted. pinhole கேமராவில் எப்படி தெரியும்? இமேஜ் வந்து தலைகீழாக தெரியும். whereas நம்ம நார்மல் மிரர்லன்னா இமேஜ் வந்து எரெக்டாக தெரியும். நாம் வந்து மிரர் முன்னாடி போய் நின்னோம்னா நம்ம இமேஜ் தலைகீழாக தெரியுமா? தெரியாது, கரெக்டாக தான் தெரியும். ஸோ த இமேஜ் இஸ் எரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்டன்ஸ் டிஸ்க். So Newton suggested a process of mixing different colors to make white color by setting an arrangement. ஓகே, ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபிகர் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி நியூட்டன் என்ன பண்ணுறாரு? எல்லா கலரையும் ஒயிட்டாக பார்க்குற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை செட் பண்ணியிருக்காரு. நியூட்டன் டிஸ்க் இஸ் கார்ட்போர்ட் டிஸ்க் வித் 7 ஈக்குவல் கலர் செக்டர்ஸ் விப்ஜிஆர். ஓகே, ஸோ நியூட்டன் டிஸ்க்குங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கார்ட்போர்டில் 7 கலர்ஸே அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? பேஸ்ட் பண்ணியிருக்காரு. தென் when the disc turned quickly, the retina receives the sensation of the spectrum simultaneously and disc appears white. ஸோ டிஸ்கை வந்து நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன்? எல்லா கலரும் சேர்ந்து வந்து பிரெயின் அதை எப்படி பர்சீவ் பண்ணும்? ஒயிட் கலர் அப்படின்னு பர்சீவ் பண்ணும். ஸோ இதை சுற்றி விட்டு நமக்கு என்னவா தெரியும்? ஒயிட்டாக தெரியும். ஸோ யூஸிங் திஸ் டிஸ்க் ஒன் கேன் எக்ஸ்பிளைன் தட் ஒயிட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் விப்ஜிஆர். ஸோ இந்த டிஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம எதை ப்ரூவ் பண்ணலாம்? நம்ம லைட்டோட கலர் வந்து ஒயிட் கிடையாது, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். ஃபிகர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிகரில் என்ன தெரியுது? நியூட்டன்ஸ் டிஸ்க் எல்லா கலர்ஸையும் சேர்த்து ஈக்குவலாக அவங்க வந்து ஒட்டி வச்சுருக்காங்க.
நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன கலராக தெரியுது, ஒயிட். பட் ஆக்சுவலி அதில் வந்து இந்த 7 கலர்ஸும் இருக்குது. பட் ஸ்டில் அதை ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு எப்படி தெரியும், ஒயிட்டாக தான் தெரியும். ஸோ என்ன தெரியுது, இதில் இந்த லைட்டுங்கிற கலர் வந்து ஒயிட் கிடையாது. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 7 கலர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் நியூட்டன்ஸ் டிஸ்க். ஸோ நெக்ஸ்ட், why danger lights in vehicles are red in color. நம்ம நார்மலி வெஹிக்கிள்ஸில் பார்க்கும்போது பின்னாடி பிரேக் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து எப்போவுமே ரெட் கலரில் தான் இருக்கும், ரைட்? எதனால ரெட் கலர் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ ரெட் கலர் இஸ் கேப்சர்ட் பை த லீஸ்ட் பை ஏர் மாலிகூல்ஸ். அதாவது அதோட வேவ் லெங்த் வந்து ரொம்ப அதிகம், ரைட்? ஸோ அது வந்து லைட்டாக தான் ஸ்கேட்டர் ஆகும், ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆகி போகாது. ஓகே, ஸோ ரெட் கலர் ஹேஸ் த ஹையஸ்ட் வேவ் லெங்த் ஆஃப் ஆல் அதர் கலர்ஸ். ஸோ ரெட் கலர் இஸ் ஏபிள் டு ட்ராவல் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் த்ரூ ஏர் அண்ட் ஃபாக். ஸோ ஹையர் வேவ் லெங்த் இருக்கிறதுனால ரெட் கலரால் அதிக தூரம் ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் இப்போ இந்த ஹில்லி ஏரியாஸ்லாம் அந்த ஃபாக் மிஸ்டெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கூட நம்மளால் ரெட் கலரை வந்து பார்க்க முடியும். அதனால தான் ரெட் கலரில் வெஹிக்கிள் அந்த டேஞ்சர் சிக்னல்ஸ்லாம் அதிகமாக ரெட் கலரை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட வேவ் லெங்த் வந்து ரொம்ப ஹையர். நெக்ஸ்ட் ஒன்று சிந்தசிஸ் ஆஃப் கலர். கலர்ஸ் எப்படி மேக் பண்ணலாம்? So synthesis of color is method of creating color by mixing various proportion of 2 or 3 distinct colors of light. So general colors of light, natural colors mix பண்ணி other colors make பண்ணுற the process தான் என்ன சொல்கிறாங்க, synthesis of colors. Okay, so 3 distinct colors are red, green, blue. So red, green, blue இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க, primary colors. So synthesis of color னா என்னது? It is a method of creating color. இந்த distinct colors யூஸ் பண்ணி ஒரு நியூ வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் என்னது, சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ். ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட்டுங்கிறது என்னது, ப்ரைமரி கலர்ஸ். ஓகே, தே ஆர் கால்ட் அஸ் ப்ரைமரி கலர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ப்ரைமரி கலர் கிரியேட்ஸ் செகண்டரி கலர். ஸோ ஈக்குவலாக இருக்கிற ப்ரைமரி கலர்ஸ் வந்து என்ன கிரியேட் ஆகும், செகண்டரி கலரை கிரியேட் பண்ணும். தென் மெஜந்தா, சியான் அண்ட் எல்லோ ஆர் கால்ட் அஸ் செகண்டரி கலர்ஸ். இந்த ப்ரைமரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணி கிடைக்கிற கலர்ஸ் தான் செகண்டரி கலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெஜந்தா, எல்லோ இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் வித் ஆல் ப்ரைமரி கலர் கிரியேட் ஒயிட். அதான் நான் சொன்னேன், எல்லா கலர்ஸும் சேர்ந்து என்னவா மாறும், ஒயிட் கலராக மாறும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், கலர்ஸ் என்னென்னு பார்த்தோம். சன்லைட்டோட கலர் என்னது, காம்பினேஷன் ஆஃப் விப்ஜியா, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் அதை வந்து நம்ம பிரெயின் எப்படி பர்சீவ் பண்ணுது, ஒவ்வொரு கலர் வந்து விழும்பொழுதும் வேவ் லெங்த் யூஸ் பண்ணி அந்த கலரை வந்து நம்ம பிரெயின் ஐடென்டிஃபை பண்ணும். ஆனால் லைட் வந்து விழுந்தால் மட்டும் சின்ஸ் இட் ஹேஸ் ஆல் தி 7 கலர்ஸ் அது வந்து ஒயிட்டாக தான் பர்சீவ் பண்ணும். நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் டிஸ்க் பார்த்தோம். நியூட்டன்ஸ் டிஸ்கில் இந்த ஒயிட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் அப்படிங்கிறத அவர் ஒரு கார்ட்போர்டு வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பார். இந்த கார்ட்போர்டில் எல்லா கலரையும் பேஸ்ட் பண்ணியிருப்பார். அதை சுற்றும் போது நமக்கு எப்படி தெரியும், ஒயிட் கலராக தெரியும். தென் என்ன பார்த்தோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளெயின் மிரர் பின்ஹோல் கேமரா இமேஜுக்கும் ரியல் இமேஜுக்கும், அதாவது பிளெயின் மிரரில் ஃபார்ம் ஆகிற இமேஜோட டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். பின்ஹோல் கேமரானா பின்னாடி தான் ஃப்ரண்டில் ஃபார்ம் ஆகும், தலைக்கீழே ஃபார்ம் ஆகும், சைஸ் வந்து சேமாக இருக்காது. அதே சமயம் மிரர் பார்த்திங்கன்னா பேக்கில் ஃபார்ம் ஆகும், ஆனால் எரெக்டாக இருக்கும், சைஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ நியூட்டன்ஸ் டிஸ்க் பார்த்தோம். தென் என்ன பார்த்தோம், வி ஹவ் சீன் அபவுட் சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ். ஒரு பேசிக்காக கொஞ்சம் கலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து புது கலர் க்ரியேட் பண்ணுறது தான் சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ். ஓகே, so you have a homework. You need gelatin paper of red, blue, yellow. For each gelatin paper 3 times look different color object listed below and folded paper. Observe what color object has. See, gelatin paper வந்து கிடைக்கும் கடையில். ஸோ இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இந்த கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பாருங்கள். ஓகே, வச்சு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த டேப்லோ காலத்தில் you have to mention it. Okay, so that's all today's class. இந்த homework பண்ணிக்கோங்க. That's all. Thank you.